வேங்கை வயல் இஷ்யூ இந்த நிகழ்வை பத்தி தான் ரொம்ப நாட்களா நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். இந்த ஒரு இஷ்யூல என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். 2022 டிசம்பர் 22 புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு ஒரே ஊரை சேர்ந்த 2 சிறுவர்கள் உடல் உபாதையின் காரணமா அனுமதிக்கப்படுறாங்க. அந்த மருத்துவர்கள் அவங்கள பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறம் இவங்க சாப்பிட்ட சாப்பாடுல இந்த குடிநீர்ல தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த நேரத்திலேயே அந்த ஊர்ல இருந்த குடிநீர் தொட்டி மோட்டாரோட ஆபரேட்டர் மாத்தப்பட்டிருக்காரு. அண்ட் இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் அந்த குடிநீர் குடிக்கிறப்போ ஏதோ துர்நாற்றம் வீசுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே மக்கள் எல்லாத்துக்குமே அந்த குடிநீர் தொட்டி மேல சந்தேகம் போகுது. என்னதான் அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே அந்த குடிநீர் தொட்டி கிட்ட போறப்போ ஏற்கனவே அங்க வேற சிலர் குடிநீர் தொட்டிக்கு கீழே நின்றுட்டு இருந்திருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்ட 3 நபர்களும் தொட்டிக்கு மேல ஏறி என்னன்னு பாக்குறப்போ குடிநீர் தொட்டிக்குள்ள இருந்த நீர் எல்லாமே கருமையா இருந்திருக்கு. அவங்க அந்த நீர் எல்லாத்தையுமே வடிகட்டி புதிய நீரை குடிநீர் தொட்டிக்குள்ள ஏற்றிருக்காங்க. அவங்க மேல ஏறி செக் பண்றப்போ எடுத்த வீடியோ தான் அவங்களோட சுய ஆதாரத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ. இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்து விசாரணையும் நடத்துறாங்க. இந்த ஒரு விசாரணை போன மாதம் வரைக்கும் நடக்குது. ஆனா விசாரணையோட இறுதியில இந்த ஒரு விசாரணை பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் இல்லாம பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியா நிறுத்தியிருக்காங்க தமிழ்நாடு காவல்துறையினர். இந்த விஷயத்துல எழக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, இருதரப்பு மக்களிடமும் சரியான முறையில விசாரணை நடத்தப்பட்டதா? முத்தையா, சரவணன் இருவரையும் விசாரிக்கப்பட்டார்களா? டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்தோம்னு காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வெளியிடல? எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டை வெளியிட தெரிந்த காவல்துறையினருக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வெளியிட தெரியாதா? சேட்டலைட் மூலியமா வீடியோ எடுத்தோம்னு சொல்றாங்க. அப்போ சேட்டலைட் மூலியமா வீடியோ எடுக்க முடியும்னா இவ்வளவு டெக்னாலஜிகள் நிறைந்த தமிழ்நாட்டுல எந்த குற்றமும் நடக்க கூடாதுல்ல? இந்த ஒரு விசாரணையில மீடியா எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு பாருங்க. விசாரணையின் போது கைப்பற்றப்பட்ட தொலைபேசி உரையாடலும் வீடியோ ஆதாரமும் ஒரு குறிப்பிட்ட செய்தி நிறுவனத்திற்கு எப்படி போச்சு? அதுவும் 10 நிமிடங்கள் இருந்த உரையாடலை சரியா 1.5 நிமிடம் எடிட் பண்ணி எப்படி போட்டிருந்தாங்க? அவங்களோட சுய ஆதாரத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ அவங்களுக்கு எதிராகவே காவல்துறையினர் முன்வைக்கிறாங்க. அதற்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, நீ அந்த வீடியோல சிரிச்சிருக்க, அதனால நீ தான் பண்ணிருப்பன்றதுதான். இது எப்படிப்பட்ட ஒரு விசாரணையா இருக்கும்? சரி, அந்த பையன் ரொம்ப தெளிவா சொல்றான், இந்த மாதிரியான குடிநீரை தான் இவ்வளவு நாளா நம்ம குடிச்சிருக்கோமா அப்படின்ட்டு ஒரு ஆதங்கத்துல நான் சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி, இது எல்லாமே ஒரு பக்கத்துல இருக்கட்டும். விசாரணையின் போது சுதர்ஷன்ற பையன் கிட்ட நம்ம காவல்துறையினர், உனக்கு நான் 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறேன், டைரக்டா எஸ்ஐ போஸ்டிங் வாங்கி கொடுக்கறேன், நீ தான் இதை செஞ்சன்னு ஒத்துக்கோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு நேர்காணல்ல ஒரு அடிப்படையான கேள்வியை முன்வைக்கிறான். இப்போ நான் தான் அதை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டா நான் ஒரு குற்றவாளி, அப்போ என்னோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ல நான் ஃபெயில் ஆயிடுவேன். இப்படி இருக்கிறப்போ எப்படி எனக்கு டைரக்டா ஒரு எஸ்ஐ போஸ்டிங் வாங்கி கொடுக்க முடியும்ன்றது தான். இப்போ இறுதியில இந்த மக்களுக்கு தேவையானது என்னவா இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு தேவையெல்லாம் சரியான தீர்வு தானே தவிர தீர்ப்பு இல்லைன்றது தான்.